5 years நீங்க 93. So இந்த கம்பெனி இங்க கிரீன்ஸ் ரோட்ல ஆரம்பிச்சது 93 ல தானா? 93 ஆமா 93. 93 ல ஆரம்பிச்சதுல இருந்து இந்த வேலை செய்யறது நீங்க தான். So இங்க என்னென்ன சர்வீசஸ் இருக்கு? சர்வீஸ் என்னென்ன சர்வீசஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க டிடிபி? மெயின் கொரியர்ன்றது பிக்கப் அண்ட் டெலிவரி. அவ்வளவுதான். ஆமா. கொரியர் பிக்கப் அண்ட் டெலிவரி all over the world only within India. All over the world. ரைட்டா? சோ இங்க வரதும் இந்தியா டைரக்டா வருதா இல்ல ஹெட் ஆபீஸ்க்கு போயிட்டு இங்க வருதா? டெலிவரிக்கு கன்சர்ன் ஏரியால இருந்து, அதாவது இப்போ டெல்லியில இருந்து அனுப்புறாங்கன்னா டெல்லியில இருந்து அங்க அபாஜிஸ் அங்க இருந்து ஏர்போர்ட் அப்படிங்கிற சர்வீஸ்ல வந்து வேலை பஞ்சாபி தான் ரீஜனல் ஆஃபீஸ். அங்க இருந்து அப்பா ஆஃபீஸ் கிண்டியில இருந்து எங்களுக்கு மாற்றி அனுப்புறாங்க. பிரான்ச்சைசி நிறைய இருக்கு. ஆமா, கிரீன்ஸ் ரோடு, கிண்டி அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சைசி இருக்கு. அது ஏரியா தகுந்தபடி சார்ட் அவுட் பண்ணி அனுப்புவாங்க. எங்களுக்கு மெயின் கிரீன்ஸ் ரோடு மட்டும்தான். So Greens Roadலயும் இங்க இருந்து பார்சல் எடுத்துட்டு போறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரி, இங்க வேற எதுங்க ஃபெசிலிட்டியும் இல்ல, only பார்சல் கொரியர் ஃபெசிலிட்டிஸா இல்ல வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? பர்சன் பண்ணிட்டு இருக்கோம். டிராவல்ஸ் என்ன மாதிரி? அதாவது டூரிஸ்ட் கார், வேன், டூரிஸ்ட் கார், எம்என்சி கம்பெனிஸ். ஆமா, எம்என்சி கம்பெனிஸ். இந்த சென்னை மட்டுமா இல்ல சென்னையில இருந்து வெளியூர் போறது? வெளியூர் போறது தமிழ்நாடு. சோ நீங்க டிராவல்ஸ்னா இப்போ நீங்க பண்றது வந்து இப்போ குரூப் பிக்கப், எம்எல்சிக்கு வந்து குரூப் அவுட்டிங், ஸ்டாஃப் அவுட்டிங்கா இல்லது ஸ்டாஃப் பிக்கப் டிராப் அந்த மாதிரி. ஓகே, சோ வெளியூருக்கு கூட்டி போற இது கிடைக்கும். வெளியூர்னா அதர் ஸ்டேட் அதான் பெங்களூர் வந்து ஒரு எம்எல்சில வந்து 2 days டூர்னு வாங்க. ஆமா, அதையும் நீங்க பண்றீங்க. அதையும் பண்றீங்க. அது தனியா ஆபீஸ். அது தனியா. ஆமா, அது தனியா ஆபீஸ். இங்க கிரீன்ஸ் ரோட்ல பர்టిక్యులரா டிடிடிசி கொரியர் பிரான்ச்சைசி எடுத்து பண்ணிட்டு அது மட்டும் தான் இங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணனும்னா என்ன, எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க? இப்போ அந்த ஓவர் தி ஃபோன் தான். எல்லாமே ஓவர் தி ஃபோன் தான். ஃபோன், மெயில் ஏதாவது இருக்கா? இல்ல இமெயில் ஐடியும் இருக்கு. சோ உங்களுக்கு பர்சனலா போன்ல தான் மெயினா வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டிராவல்ஸ் எல்லாமே. வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்பும் இருக்கா? மெயில். ஓகே, சோ கால், வாட்ஸ்அப் அண்ட் மெயில் மூணுமே நீங்க ஃபெசிலிட்டேட் பண்றீங்க, ரைட்டா? ஓகே, ரைட். இது சார்ஜஸ்லாம் எப்படி நீங்க ஃபெசிலிட்டேட் பண்றீங்க? கம்பெனிஸ்க்கு ஒரு மாதிரி ரேட் இருக்கும். ஓகே. கிளையண்ட்டுக்கு இப்போ ஜெனரல் கஸ்டமர் அப்படின்ட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு கேஷ் கஸ்டமருக்கு அது தனி சார்ஜ். நீங்க நார்மல் கஸ்டமரும் பண்றீங்க, எம்என்சிக்கும் பண்றீங்க. நீங்க இங்க வந்து ஒன்லி 2 பேர் தான் ஹேண்ட்லிங்கா? 6 பேர். ஓகே. கொரியர் டெலிவரி இதெல்லாம் எப்படிங்க? கொரியர் எல்லாம் நீங்க வந்து இப்போ வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொரியர் சார்ஜஸா இல்ல வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி கொரியர் சார்ஜஸ்? சோ இப்போ ஸ்டார்டிங் வெயிட்டுக்கு எந்த ஏரியாக்கு போகுது? தமிழ்நாடு, ஸ்டேட், சவுத் இந்தியா, நார்த் இந்தியா கண்ட்ரியும். ஓகே. அண்ட் இப்போ நீங்க வெயிட் வந்து எவ்வளவுல இருந்து நீங்க அனுப்புறதுக்கு அனுமதி? தட் இஸ் நீங்க 1 kg 1 கிராம் அந்த மாதிரி மினிமம் 250 கிராம்ஸ். மினிமம் 250 கிராம்ஸ்ல இருந்து டிடிடிசில இருந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எங்க வேணா அனுப்பலாம். 250 கிராம் சார்ஜ். ஓகே, எவ்வளவு கிராம் கம்மியா இருந்தாலும் நீங்க 250 கிராம்ஸ் ஸ்டார்டிங் சார்ஜ். அண்ட் நீங்க எவ்வளவு கிராம் வேணா அனுப்புறதுக்கு ரெடி. ஸோ 250 கிராமை விட கம்மியா இருந்தாலும் அனுப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க. டிடிடிசி பத்தி தெரிஞ்சது.